ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பிப்ரவரி 26க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். மார்ச் 5 அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு பாதிப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தொகுதி மறுசீரமைப்புனா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தொகுதிகளுக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு வந்துச்சுங்க. ஸோ எப்போ நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை 1971ஆம் ஆண்டு இந்த சென்செக்ஸ் நடக்குது. அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஓகே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 543 தொகுதிகள் கொடுத்துட்டாங்க இதில் நாடாளுமன்றத்துக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ ஓகே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதிகள்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஆள் யோசிக்கிறாங்க. 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 42வது சட்டத்தின்படி 25 ஆண்டுகள் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. 39 தொகுதியில் நமக்கு இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு 543 தொகுதிகள் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கப்பா. ஸோ அப்போ யோசிக்கிறப்போ தான் அடுத்த 25 வருஷம் கழிச்சு வரப்போ நமக்கு என்ன வந்து 2001ஆம் ஆண்டு சென்செக்ஸ் வந்தது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 84வது சட்டத்திருத்தம் போட்டுறாங்க. இதை போட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அடுத்த 25 இயர்ஸ்க்கு என்ன பண்ணிடுறாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்த 25 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 2026 வந்துச்சு. பாப்புலேஷனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடுக்கு கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் குறையுங்க. அப்படின்னா 39லேருந்து 31 தொகுதிகள் தான் இப்போது வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போது தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னா இது வரைக்கும் நடந்திருக்கான்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்குங்க. எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா 4 முறை நடந்திருக்குங்க. தொகுதி மறுசீரமைப்பு எத்தனை முறை நடந்திருக்கு? 4 முறை நடந்திருக்கு. அப்படின்றதுக்கெல்லாம் அவங்க ஒரு கமிஷன் போடுவாங்க. அந்த கமிஷனில் யார் இருப்பாங்கன்னா அது யூபிஎஸ்சிக்கு. நமக்கு டிஎன்பிஎஸ்சி பண்ணுறது தெரிஞ்சுங்க 4 முறை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 26ல் குறைச்சாங்கன்னா நமக்கு ஒரு 8 தொகுதிகள் குறையும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க தொகுதி மறுசீரமைப்புன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இன்றைக்கான குரல் போயிடலாங்க. இன்றைக்கான குரல் பாருங்கள். கருவியும் காலமும் செய்வகையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு இருக்காங்க. செயலுக்குரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்புடைய செய்ய வல்லவன் அமைச்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே உனக்கு கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசர் அமைச்சர் அப்படின்றதையும் உங்கள் குறிப்பிட்டிருக்காரு. நோட் பண்ணி வைங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிட்டிக் இருக்கிறதால உனக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பட் 2 நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சார் பார்த்தீங்கன்னா இந்தியா ஜப்பான் இடையே 2 வார இராணுவ கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ அப்போ என்ன சார் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ம கார்டியன் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணுங்கள். தர்ம கார்டியன் யார் யாருக்குன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடைபெறுகிறது. லாஸ்ட் ஒன். உலகிலேயே திறமையான இந்திய கடலோர காவல் படைன்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட போன வருஷத்தோட இந்த வருஷம் 26% எக்ஸ்ட்ரா ஒதுக்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9676.7 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நம்ம என்னென்னா 26% கடலோர காவல் படைக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. ஓகேங்க. ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தான் முடியுது. நம்ம தொகுதி மறுசீரமைப்பு டிலிமிட்டேஷன் அப்படின்றத என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும். தேங்க்யூ.